Mary, did you know that your baby boy will one day walk on water? Mary, did you know that your baby boy would save our sons and daughters? Did you know that your baby boy has come to make you new? This child that you deliver will soon deliver you. Mary, did you know that your baby boy will give sight to a blind man? Mary, did you know that your baby boy would calm a storm with his hand? Did you know that your baby boy has walked where angels trod? And when you kiss your little baby, you kiss the face of God. Oh Mary, did you know that your baby boy? ஆமா, நமக்கு இப்ப அட்வென்ட் சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அதனால மதர் மேரிய பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நேத்து அட்வென்ட் சண்டே என்ன பண்ணோம்? ஒரு கேண்டில ஏற்றி வச்சோம், ப்ரே பண்ணோம், அண்ட் அஃப்கோர்ஸ் 25th டிசம்பர் கிறிஸ்மஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனா மேரி யாரு ங்கிற விஷயத்த நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. அவங்கள வர்ஷிப் பண்ணணுமா, எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணுமா, ஆனர் பண்ணணுமா, பைபிள்ல அவங்களுக்கு எந்த இடம் இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கு மாதா மேல. அப்ப நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கு. நான் ஆரம்பிக்க போறது லூக் 34. Okay, Luke verses 34. Then Mary said to the angel, "How can this be if I am a virgin?" And the angel said to her, "The Holy Spirit will come upon you, and the power of the Most High will overshadow you. Therefore, the Holy Child to be born shall be called Son of God." ஏஞ்சல் கேப்ரியல் மாதா கிட்ட வந்து, ஆண்டவர் உம்மை தேர்ந்தெடுத்து இருக்கின்றார் அறிக்கை சொல்லும் போது, அவங்க எப்படி எனக்கு ஒரு மகன் பிறப்பான்? ஐம் அ வர்ஜின், எனக்கு இன்னும் திருமணம் ஆகலன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது ஏஞ்சல் என்ன சொல்றாரு? நீ கவலைப்படாத, the spirit of God will overshadow you and உனக்கு ஒரு மகன் பிறப்பான். கடவுளால் ஆகாத காரியங்கள் எதுவுமே இருக்காதுங்கிறது ஒரு உண்மையான வாக்க அங்க சொல்றாங்க. இப்ப இது போல வேற எங்க பழைய ஏற்பாடுல இருக்கு நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா பழைய ஏற்பாடில் மறைக்கப்பட்டு கூறிய பல விஷயங்கள் புதிய ஏற்பாடில் நடப்பதை நம்மால் பார்க்க முடியுது. அப்ப புதிய ஏற்பாடுல என்னென்ன காரியங்கள் நடக்குதோ நமக்கு பழைய ஏற்பாடுல போய் இது கூறப்பட்டிருக்கின்றதா என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அது மறைக்கப்பட்டு இருக்கும் நமக்கு. இப்ப ஒரு சின்ன விஷயம் இது மாதிரி எங்க இருக்குன்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, எக்ஸோடஸ் 40ல டுவர்ட்ஸ் தி எண்ட் வசனம் 34ல பார்த்தோம்னா, then the cloud covered the tent of the meeting and the glory of Yahweh filled the holy tent. Moses could not enter. அப்ப the glory of Yahweh filled the holy tent. இப்ப
presence of God. This is the place. இந்த இடத்துல தான் வந்து கடவுளுடைய பிரசன்னம் வந்து ரொம்ப அதிகமா உணரப்படுகின்றது. அப்ப அந்த இடத்துல என்ன இருந்தது? இந்த டென்ட்ங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஆர்க் ஆஃப் த கவெனன்ட். ஸோ ஆர்க் ஆஃப் த கவெனன்ட்ல தான் 10 கட்டளைகள் வைக்கப்பட்டிருந்தது. அண்ட் ஆண்டவருடைய பிரசன்னம் மிக அதிகமாக இருந்தது ஆர்க் ஆஃப் த கவெனன்ட்ல தான். அவர் அங்க வந்து இருந்தார், மக்களுடன் இறங்கி வந்து இருந்த ஒரு அடையாளமாக தான் ஆர்க் ஆஃப் த கவெனன்ட்டை நம்ம பார்க்கிறோம். அப்ப திருப்பி அந்த லூக் படிச்சு பாருங்க. The presence of the Holy Spirit will come upon you and the power of the Most High will overshadow you. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா? அப்ப who is the ark of the covenant? ஒரு புதிய கவெனன்ட்டை உன்னோடு நான் செய்கின்றேன் என்று ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாடுல புது கவெனன்ட்டை கொடுக்கிறார். அப்ப ஆர்க் ஆஃப் த கவெனன்ட் யார் இந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா இட் இஸ் மேரி. மாதா தான் ஆர்க் ஆஃப் த கவெனன்ட்டா இருக்காங்க. ஏனால் அவங்க உள்ளார உருவாவது இயேசு கிறிஸ்து, இரத்தமும் சதையுமாக ஆண்டவருடைய சின்ன அளவு ஆன ஒரு விஷயம். ரொம்ப மைல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காட் நான் எப்போதுமே சொல்வேன். ஜீசஸ் இஸ் த மைல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காட். ஏன்னா அவருடைய ஃபுல் க்ளோரியில வந்து உலகத்துக்கு வந்தார்னா மோசஸ்ல இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கும் போது பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, இட் இஸ் நாட் ஃபார் மேன் டு லிவ் ஆஃப்டர் சீயிங் மை ஃபேஸ் என்கிறார். ஒன்னா மனுஷனால உயிரா இருக்க முடியாது என் முகத்தை பார்த்தாலும். ஸோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானவர் நம்முடைய ஆண்டவர். ஸோ அவருடைய ஒரு சின்ன துளி மாறி வரவர் தான், ரொம்ப மென்மையான உருவமாக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஸோ அவர் மாதா உள்ளார உருவாகிறார் என்றால் அவங்க ஆர்க் ஆஃப் த கவெனன்ட்டா இந்த இடத்துல திகழ்றாங்க இல்லையா? அண்ட் இன்னொரு விஷயமும் நம்ம பார்த்தோம்னா ஜான்ல verses 26, Johnல verses 26, when Jesus saw the mother and the disciple whom he loved, he said to the mother, woman, this is your son. திருப்பி கவனிங்க. When Jesus saw the mother and the disciple whom he loved, he said to the mother, woman, this is your son. The mother, theங்கிறது இங்கிலீஷை பொறுத்த முடியும் ஒரு டெஃபினிட் ஆர்டிக்கல். ரொம்ப முக்கியத்துவமான, உலகத்திலேயே ரொம்ப ஸ்பெஷலா எது இருக்கோ அதுக்கு தான் நம்ம the யூஸ் பண்ணுவோம். அப்ப the motherனா the chosen woman. ஸ்பெசிபிக்கா ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கு ஸ்ட்ரெஸ் பண்றாரு. என்னது ஸ்ட்ரெஸ் பண்றாரு நம்ம பார்த்தோம்னா ரெவலேஷன்ஸ் போவோமா? ரெவலேஷன்ஸ் 12 பார்த்தோம்னா a great sign appeared in heaven, a woman clothed with the sun, with the moon under her feet, and a crown of 12 stars on her head, was pregnant, and cried out in pain, looking to her time of delivery. அதுக்கப்புறம் 12வதுலயே verses 5, she gave birth to a male child, the one who is to rule all nations with an iron scepter. Then her child was seized up and taken to God and to his throne, while the woman fled to the desert where God had prepared a place for her. There she would be looked after for 1260 days.
இந்த ஒரு காரியத்தை நம்ம நோட் பண்ணணும். த மதர், இங்க என்ன சொல்றாங்க ரெவலேஷன்ஸ்ல? கர்ப்பவதியாயிருக்கும் ஒரு பெண் இல்லையா, அவ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றால் அது ஆண்மகனாக இருக்கிறது. அண்ட் அவர் என்ன செய்யறார்? வானத்தையும் பூமியையும் ஆள்றாரு ராஜாவாக. இந்த பெண் த மதர் என்ன டெலிவரிய பத்தி ரெவலேஷன்ஸ்ல கொடுத்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவ குறிச்சேதான். அப்ப எதனால ஒரு கர்ப்பிணிய இவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்து மென்ஷன் பண்றாங்க ரெவலேஷன்ஸ்ல? ஏன் மாதாவை இம்பார்ட்டண்டா அந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்துறாங்கங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஜெனிசிஸ் 3:15 verses. Okay, I will make your enemies, you and the woman, your offspring and her offspring. He will crush your head and you will strike his heel. I will make you enemies. Her offspring and your offspring. இப்ப ரெவலேஷன்ஸ்ல சில வசனங்களை நான் நடுவில் விட்டுட்டேன். அப்ப டிராகன் அந்த குழந்தை பிறக்கும் குழந்தையை விழுங்குவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரெவலேஷன்ஸ்ல இருக்கிற வசனங்கள் ஏற்கனவே ஜெனசிஸ்ல கூறப்பட்டு இருக்கிறது. I will make you enemies. உன்னுடைய மகனும் இப்ப மாதாவோட மகன், வயிற்றின் கனி இயேசு கிறிஸ்து, சேட்டனை மிதிக்கிறதுக்காக வரும் இயேசு கிறிஸ்து, ஜென்ம பாவங்களிலிருந்து நம்மளை விடுவிக்கும் இயேசு கிறிஸ்து, பாவ மன்னிப்பை தரும் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த ஸ்திரீயோட மகன். ஏன் அப்படி நம்ம இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கிறோம் நம்ம பார்த்தோம்னா, லூக்ல when the angel announces and says உனக்கு ஒரு குழந்தை பிறப்பார்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா சரி ஏத்துக்கிறாங்க. அப்ப all the world will call me blessed. ஏன்னா அவங்க கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்திற்கு மறு வார்த்தை பேசாமல் அவர் விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றத்துக்கு அனுமதிக்கின்றாங்க. அதனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எப்போதுமே ஒரு காலமும் அவங்க ஆசீர்வாதம் இல்லைன்னு யாரும் சொல்லி நாம் கேட்க முடியாது. ஒத்துக்க வேண்டிய ஒரு உண்மை. சோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக எப்போதுமே திகழ்றவங்க மாதா ஒருத்தவங்க. 2 Samuel 6ல verses 11ல பார்த்தோம்னா, the ark of the covenant almost 3 monthsக்கு ஜூடேயா நாட்டுல இருந்திருக்கு. அதே மாதிரி நாம் எலிசபெத் மாதாவை கிரீட் பண்ற நேரத்தை பார்த்தோம்னா, லூக் 1:56 verses 56ல Mary remained with Elizabeth about 3 months and then returned home. டேவிட் ஆர்க்க தேடிட்டு போன காலகட்டம், ஜுடேயால இருந்த காலகட்டமும் மாதா எலிசபெத்தோட இருந்த காலகட்டமும் ஒன்றே. மறைக்கப்பட்ட விஷயங்கள், பழைய ஏற்பாடில் மறைக்கப்பட்ட விஷயங்கள் புதிய ஏற்பாடில் நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஸோ இந்த அட்வென்ட் சீசன்ல சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒவ்வொரு குட் டீட் செய்யும் போதும் கிறிஸ்மஸ் ட்ரீல போய் ஏதாச்சும் ஒரு டெக்கரேஷனை நம்ம ஹேங் பண்ணிட்டு வருவோம். இல்ல ஒரு கிரீட்டிங்ஸோ இல்ல நல்ல விஷயங்களோ நம்ம அதுல செய்வோம்.
அண்ட் குட் டீட்ஸ் என்னன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. அதை போய் பார்த்து அந்த குட் டீட்ஸ் பண்ணிட்டு இருக்கோமான்னு செக் பண்ணுவோம். ஓகே ஃபைன், இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், நான் பென்சிலை கொடுத்தேன், பேனாவை கொடுத்தேன், தண்ணி கொடுத்தேன், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே போல் இந்த அட்வென்ட் சீசனுக்கு நம்ம ரெடி ஆகும்போது மாதாவை பற்றி ஆனால் ஆர்கியூமெண்ட்டை நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். ஏன் நிறுத்தலாம்னு நினைக்கிறேன்னா, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவங்க மரியாதைக்கு உரிய ஒரு ஸ்திரீங்கிறத நாம் எல்லாரும் ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் Revelations 22 verses 9, I am a fellow servant like you and your brothers, the prophets, and those who heed to the words of this book. It is God you must worship. It is God you must worship. Mary is blessed. You can call her blessed. There is no எந்த விதமான மறுப்பும் அதற்கு கிடையாது. ஆனால் வர்ஷிப் பண்றது அவர் ஒருவரை மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.